உபகாரத்தாயே உமை நாடி வந்தேன் அம்மா, உமை தேடி வந்தேன் அம்மா. உபகாரத்தாயே உனை தேடி வந்தேன், உபகாரத்தாயே உனை நாடி வந்தேன். அழைக்கின்றேன் அம்மா அருள் புரிய வாரும், கரம் நீட்டி எனக்கு உபகாரம் செய்யும். உபகாரத்தாயே உனை தேடி வந்தேன், உபகாரத்தாயே உனை நாடி வந்தேன். இறைவனின் அன்னையே உபகாரத்தாயே, இரக்கத்தின் அன்னையே உபகாரத்தாயே, உதவிடும் அன்னையே உபகாரத்தாயே, ஏழையின் அன்னையே உபகாரத்தாயே, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருகின்றேன் அம்மா, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருகின்றேன் அம்மா. உபகாரம் செய்யும் உபகாரத்தாயே, உபகாரம் செய்யும் உபகாரத்தாயே. வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே. உபகாரத்தாயே உனை தேடி வந்தேன், உபகாரத்தாயே உனை நாடி வந்தேன். மகிமை அன்னையே உபகாரத்தாயே, அன்பின் அன்னையே உபகாரத்தாயே, ஞானத்தின் அன்னையே உபகாரத்தாயே, மாசற்ற அன்னையே உபகாரத்தாயே, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருகின்றேன் அம்மா, கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருகின்றேன் அம்மா. உபகாரம் செய்யும் உபகாரத்தாயே, உபகாரம் செய்யும் உபகாரத்தாயே. வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே. உபகாரத்தாயே உனை தேடி வந்தேன், உபகாரத்தாயே உனை நாடி வந்தேன். அழைக்கின்றேன் அம்மா அருள் புரிய வாரும், கரம் நீட்டி எனக்கு உபகாரம் செய்யும். உபகாரத்தாயே உனை தேடி வந்தேன், உபகாரத்தாயே உனை நாடி வந்தேன். வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே, வாழ்க வாழ மரியே.
உள்ளவரை நாம் நினைவு கூர்ந்து பார்த்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். உயிரோடு இருக்கிறவர்கள் மட்டுமே ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியும். இறந்து போனவர்கள், பாதாளத்துக்குள் இறங்கியவர்கள் ஒரு பொழுதுமே இறைவனை நினைப்பது கிடையாது, நினைத்து பார்ப்பதும் கிடையாது. எனவே ஏதோ நாம் அனைவரும் விண்ணகத்தின் அடையாளங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விண்ணக மகிமையை நாம் உணரும்படியாக இது அந்த நேரத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள ஆண்டவர் முன்பாக, ஆண்டவருடைய இறை பிரசனம் முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். உயிருள்ள ஆண்டவர் என்னை காண்கின்றவனாக இருந்து என்னை அவருடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி வாழ செய்கிறார். எனவே இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இதோ இந்த ஒரு மணி நேரம் நாம் அவரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடப்பதற்கும் இதோ இந்த மாதத்தினுடைய 6வது மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை ஆகியன்று ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய நிலைமையை அறிந்தவராக இருக்கிறார். பெயர் உட்பட நம்ம யார் என்று அவர் அறிந்தவனாக இருக்கிறார். தாயின் கருவிலே நம்மை தேர்ந்தெடுத்தவனாக இருக்கிறார். இப்படியாக நம்முடைய கரத்தை பிடித்து வழிநடத்தி என்று அவருடைய பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் நாம் வாழும்படியாக செய்திருக்கிறார். அத்தகைய பெற்ற இறைவனை நாம் நம் வணக்கம் கொண்டு இந்த நற்கருணை ஆண்டவருக்கு ஏதோ இந்த ஆவிக்குரிய பாடல் மூலமாக நம்முடைய புகழையும் ஆராதனையும் புகழ்ச்சி வழியும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். உடையும் கொடுத்து நம்மை பாதுகாத்து வருகின்ற தெய்வம் இவரே. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்திலே நமக்கு இந்த உடலுக்கு தேவையோ அதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நாம் நலவோடு வாழ்வதற்கு அவர் கொடுக்கின்ற தண்ணீரும் அவர் கொடுக்கின்ற உணவும் நமக்கு ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டதையே. எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குரியாக நம்முடைய உடலை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். உடல் நோயில்லாமல் ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய கரங்களை நாம் ஒப்புக் கொடுத்து இதோ கரங்களை முழு ஆற்றலோடு நாம் உலக மகிமையின் அடையாளமாக இருக்கும்படியாக இதோ இந்த நேரத்தில் உணவு கொடுத்து இறைவனை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். உணவு தந்தி நன்றியையா, உழையும் தந்தி நன்றியையா, உணவு தந்தி நன்றியையா, உழையும் தந்தி நன்றியையா, சரியபடி சரியபடியா பாடுவே, தும்பியும் மகிமையும் என்ன பாடுவே, சரியபடி சரியபடியா பாடுவே, தும்பியும் மகிமையும் என்ன பாடுவே.
ஆண்டவர்களுக்கு கரங்களை கொடுத்திருப்பது ஆண்டவரிடமிருந்து நாம் உதவியை பெற்றுக் கொள்வதற்காக. இந்த கரத்தை நீட்டினால் மட்டுமே நாம் மற்ற மனிதர்களிடமிருந்து உதவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உதவி என்று சொல்வதற்கு நம்முடைய கரம் தான் மற்றவர்களை பார்த்து நீங்குகிறது. கரங்களை நாம் உயர்த்தி காட்டுகிறோம், கரங்களை நாம் விரித்து கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய கரங்கள் உயர்ந்திருப்பது ஆண்டவருடைய அளப்பரிய ஆசீர்வாதத்தையும் அளப்பரிய நன்மையான காரியங்களையும் நாம் தேடி வந்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய கரங்களை நாம் உயர்த்திருக்கிறோம். இந்த கரங்கள் உயர்ந்திருப்பது மோசேயை போன்ற ஒரு ஜெபத்தின் அடையாளமாக இருக்கிறது. எனவே யாரிடம் செல்வோம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மோசே மூலமாக இதோ கரங்களை நான் உயர்த்தி இருக்கின்ற பொழுது, என்னுடைய கரங்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கின்ற பொழுது என்னை எதிர்த்து வருகின்ற துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள், இன்னும் பொல்லாப்புகள், எதிரிகள் எல்லாம் ஆண்டவர் விலகி ஓடும்படியாக செய்கிறார். இயேசுவே, இது இந்த கரத்தை நோக்கி நான் உயர்த்திருக்கிறேன் அப்பா. இதோ என்னுடைய கரம் உன்னை நோக்கி உயர்த்த வண்ணமாக இருக்கிறேன். இதோ இந்த நேரத்திலே என்னுடைய கரத்தை பற்றி கொண்டு ஆண்டவரே, என் மகனே, என் மகளே என்று சொல்லி நீ கொடுக்கின்ற அந்த ஆண்களான அன்பான அந்த அரவணைப்பிற்காக நீங்கி காத்திருக்கிறோம். இயேசுவின் இந்த 6வது மாதத்தை எங்களுக்கு மீண்டுமாக கொடையாக கொடுத்திருக்கிற நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக கடந்த மாதம் முழுவதுமாக அற்புதமாக வழிநடத்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரை, சோதரம் ஆண்டவரை, புகழீரம் ஆண்டவரை, மகிழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவரை, மாட்சிப்படுத்துகிறோம் ஆண்டவரை. புதிய ஆண்டையும் ஆண்டவரை கொடுத்து புதிய உபகாரத்தாய் அற்புதமான அதிசயமிக்க ஆலயத்தை ஆண்டவரை நாங்கள் நுழையும்படியாக செய்திருக்கிறோம். இதோ விண்ணகத்தின் முன் அடையாளமாக இருக்கிறார். இதோ இந்த ஆலயத்தில் நுழைந்து ஆண்டவரை விண்ணக மகிமையை நாங்கள் சுவைத்து பார்ப்பதற்காக 6வது மாதத்தை ஆண்டவரை கொடையாக கொடுத்து உன் திருமண சோதர பலிகளை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்க செய்த இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரை. சோதர பலிகளை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். உங்களுடைய பொருத்தனைகளை ஆண்டவரை உன் திருமண நினைவுகூர்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரை இதோ இந்த மாதங்களுக்கு மீண்டுமாக எங்களுடைய இரக்கத்திற்காக பேரங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஒரு மாதத்திற்காக ஆண்டவரை உங்கள் திருமண சக்தியை போன்று இதோ ஊதாறு வேந்தரை போன்று நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் ஆண்டவரை. இயேசுவே, எங்களை நினைவுகின்ற தெய்வமாக இருக்கிறோம். இதோ இந்த மாதத்திலே மீண்டுமாக அடியெடுத்து நாங்கள் வைத்திருக்கிறோம். இன்னைக்கு மீண்டுமாக எங்களுடைய கண்கள் ஒரு அதிசயத்தை காண்படியாக இதோ நற்கருணை ஆண்டவருக்குண்டாக, உயிருள்ள ஆண்டவருக்குண்டாக எந்த சிலுவையிலே நீ மறித்தீரோ, எந்த சிலுவையிலே எங்களுக்கு ரட்சணைத்தை கொடுத்தீரோ அதை அந்த சிலுவை ஆண்டவரை மக்கள் காணும்படியாக இதோ இந்த வழிகளுக்கு முன்பாக உயர்ந்திருப்பதை ஆண்டவரை நாங்கள் காண்கின்றோம். இதோ வெண்கல பாம்பை பார்த்தவர்கள் இதோ கடிபட்ட பாம்பினால் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட உயிர் பெற்று எழுமாறுகள் சொல்லி அந்த மோசேக்கு கொடுத்த அதே வாக்குறுதியை போன்று ஆண்டவரை சிலுவையிலே நீ உயர்த்தப்பட்டு, சிலுவையிலே எங்களுக்காக நீ உயர்த்தப்பட்டு, சிலுவையிலே எங்களுக்காக மீண்டுமாக நீ மறைத்து எங்கள் பாவங்களை சாபங்களை சுமத்து ஆண்டவரை இது அந்த சிலுவையை நாங்கள் உச்சி நோக்கும்படியாக நீ செய்து நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அத்தகைய ஒரு மாபெரும் அதிசயமிக்க ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமிக்க ஒரு நாளை ஆண்டவரை எங்களுடைய பங்கு மக்கள் இதோ இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற எண்ணற்ற மக்கள் காணும்படியாக இதோ இந்த வழிபடுத்தும் முன்பாக இயந்திருக்கின்ற அந்த அடையாளத்தை ஆண்டவரை நாங்கள் காணுகின்ற பொழுது நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை முழு உள்ளத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் முழு பலத்தோடு ஆண்டவரை அன்பு செய்கிறோம் தகப்பனே. இதோ இந்த சிலுவை ஜீவனை 2025ஆம் ஆண்டுடைய இந்த சிலுவையுடைய மகத்துவத்தை ஆண்டவரை உணர்ந்து கொள்ளும்படியாக மனமாற்றத்துக்குள் ஆண்டவரை எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குமாறு உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, இதோ பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு வழக்குகள், இதோ பல்வேறு சமாதான உண்மையான அடையாளங்கள், இன்னும் பலவிதமான நோய்கள், அப்படியாக எங்களை நெருக்குகின்ற பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து போகும்படியாக ஆண்டவரை இந்த நாளை எங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை கேட்டவர்கள் ஒருவருமே ஏமாந்து போகாதபடி இதோ பாறையில் கட்டப்பட்ட வீட்டின் அடையாளங்களாக இருக்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பாறையிலே அமைக்கப்பட்ட ஜெபத்திலே அமைக்கப்பட்ட குடும்பங்களாக ஆண்டவரை இருப்பதை ஆண்டவரை நீங்கள் உணரும்படியாக செய்வதற்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரை இதோ இந்த வழிபடத்தில் குறிக்கின்ற எல்லா பிள்ளைகளும் நினைவுகூறுமாறு உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிலுவைக்கு பின்னால் ஆண்டவரை எங்களை நாங்கள் மறைத்து ஒப்புக் கொடுக்குமாறு உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
புனித சின்னப்ப சிலுவை போன்று, புனித பவுலடியால் சிலுவை போன்று, இதோ நானும் இயேசுவோடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். இயேசுவோடு நானும் சிலுவையிலே என்னையே தாழ்த்தி நான் அறைவதற்காக ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனவே வாழ்வது நான் அல்ல, என்னை இயேசுவே வாழ்கிறார் என்று சொல்லி சிலுவையை மையப்படுத்தி அவர் கொடுத்த போதனை மூலமாக ஆண்டவரை சிலுவையை நான் வல்லமையை உணர்ந்து கொள்ள முடியாத நாட்கள் என்று அழைக்கிறேன். இதோ சிலுவையினுடைய மகத்துவத்தை ஆண்டவர் நான் உணர்ந்து கொள்ள முடியாத நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பேசுவதை அழைத்தவருடைய மாபெரும் இரக்கத்திற்காக நன்றி செலுத்துவார். இயேசுவை ஆண்டவரை என்னை பின்பற்றி விரும்புகிறவன் ஒவ்வொரு நாள் நான் கொடுக்கின்ற சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றும் என்று சொன்னீரே, அந்த சிலுவை ஆண்டவரை நாங்கள் சுமக்கவில்லை, நீரே சுமக்கிறேன். சிலுவை என்ற ஒரு அடையாளத்துக்குள் ஆண்டவரை நாங்கள் வரும்படியாக என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சிலுவையின் அடையாளங்களாக இருக்கும்படியாக செய்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ நாங்கள் அனைவரும் உடைய பக்தர்களாக அல்ல, உங்களுடைய சீடர்களாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீடர் என்பவன் இதோ அந்த இயேசு ஆண்டவர் சொல்வதை ஒவ்வொரு நாளும் கேட்கும்படியாக இதோ சிலுவையுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களில் அழைத்திருக்கிறோம். இயேசுவின் பின்னால் நானும் சிலுவையின் திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த ஆவிக்குரிய வல்லமையான பாடல் நான் பாடும்படியாக இது ஆவிக்குரிய வல்லமை எனக்குள் எழும்படியாக இதோ இந்த நேரத்திலே சிலுவைக்கு முன்னால் நாம் சென்று கொண்டிருப்போம். சிலுவை என்னாலும் ஆண்டவர் குடிக்கின்ற ஒரு ஆசீர்வாதம், அது துன்பத்தின் அடையாளம் அல்ல, அது சாபத்தின் ஒரு நெருக்கடியின் அடையாளம் அல்ல. எனவே இது இந்த நேரத்திலே இயேசுவுக்கு பின்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் குடிக்கின்ற சிலுவைக்கு பின்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இயேசு நம்மை அழைக்கிறார். அத்தகைய ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக இது இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், ஒரு பொழுதும் நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். அகிலமெல்லாம் எனக்கு பின்னால் இருக்கிறார், இந்த உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் எனக்கு பின்னால் இருக்கிறது, இயேசு ஒருவரே என் கண் முன்னே இருக்கிறார் என்று சொல்லி இது அற்புதமான இந்த வழிபடத்துக்கு முன்பாக இருக்கின்ற நம் அனைவரும் கரங்களை தட்டி இது ஆவிக்குரிய வல்லமையை பாடி இந்த இயேசுவின் பின்னால் நாம் சொல்லுகின்ற பொழுது அத்தகைய ஒரு மகத்துவத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் உணர்ந்து கொள்வோம். எல்லாம் கரங்களை ஏற்றி சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை, ஆவே மரியா, ஹரி வாழ்க, இயேசுவின் பின்னால் நாம் சொல்லுவோம். சொல்ல உற்சாகத்தோடு கரங்களை பற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை பற்றி உற்சாகத்தோடு காரணம் இன்று தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய பல்வேறு பங்குகளுக்கெல்லாம் சென்று இன்று நம்முடைய மெய்யபுரம் பங்கிற்கு வந்து அதிலும் புனித வகாரமாதாவின் திருத்தலத்திலே அந்த மகிமையின் சிலுவை நம்முடைய வெளிப்படுத்துக்கு முன்பாக இருப்பதை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சிலுவை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பின் அடையாளமாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளமாக அமைந்திருக்கிறது. எனவே அத்தகைய சிலுவையை ஆண்டவர் நமக்கு கண்கள் காணும்படியாக நாம் செய்ததற்காக 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் நம்மை உயிரோடு ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதற்காகவும் நம்முடைய கண்கள் கலங்காதபடியும் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் ஆண்டவர் சறுக்காதபடியும் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து பாதுகாத்து வருகின்ற அந்த இயேசுவுக்கு முன்பாக உயிருள்ள நெக்குவனை ஆண்டவருக்கு முன்பாக இதோ அவர் சுமந்த அந்த சிலுவை ஒரு அடையாளமாக நாம் வைத்திருக்கிறோம். எனவே மீண்டுமாக உற்சாகத்தோடு அத்தகைய வீப்ப குறிப்பாக பாடுபட்ட அந்த சிலுவை ஜூபிலி அந்த சிலுவையை நோக்கி இதோ உங்களுடைய வணக்கத்தையும் ஆராதனை நாம் ஒப்புக் கொடுக்கும்படியாக மீண்டுமாக நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம். Praise the Lord. 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 இயேசுவே உயிருள்ள ஆண்டவர், இயேசுவே உயிருள்ள ஆண்டவர், இயேசுவே எனக்கு மீட்பு தருகிறவர், இயேசுவே எனக்கு மீட்பு தருகிறவர், இயேசுவே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், இயேசுவே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், இயேசுவே என் சாபத்தை மாற்றுகிறவர், இயேசுவே என் சாபத்தை மாற்றுகிறவர், இயேசுவே எனக்கு குணமளிக்கின்றவர், இயேசுவே எனக்கு குணமளிக்கின்றவர், இயேசுவே என்னை ஆசீர்வதிக்கிறவர், இயேசுவே எனக்கு ஆசீர்வதிக்கிறவர். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே.
Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு நாளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு முன்பாக இதை நாம் தியானிக்க போகிறோம் அப்படின்னா அந்த சிலுவையை குறித்து தான் நாம் தியானம் செய்கிறோம். எனவே இந்த சிலுவையிலே நான் நேற்று நம்முடைய ஒரு கிராமத்திலே நான் மறையுரை ஆற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிலுவையை நீங்கள் உற்று நோக்குங்கள், அந்த சிலுவையை நீங்கள் என்னென்ன காண்கிறீர்கள் அப்படியெல்லாம் கேட்டேன். எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இந்த சிலுவையை எப்பொழுதுமே நான் பார்க்கின்ற சிலுவையானது நேராக இருக்கும், ஆனால் இந்த சிலுவை கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்குது, இப்படி இருக்கிறது. எனவே தெரியாத ஒரு கார்பெண்டர், தெரியாத ஒரு தச்சு தொழிலாளர் இங்கே அண்ணன் ராஜேந்திரன் இருக்கிறாரு. அவர் சிலுவை செய்ய சொன்னோம்னா அவர் என்ன செய்வார்? நேராக செய்வார், அது மாற்றமெல்லாம் செய்ய மாட்டார். அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார், இப்போ இதை செய்ய தெரியாதவன் செஞ்சு இது மாதிரி கோணல் மாடலாக வச்சு அசிங்கமாக ஆண்டவர் இயேசு வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் அப்படி தான் இருக்குது, அது அந்த இப்படி கோணிக்கிட்டே இருக்குது, மாறி நமக்கு இருக்குது. இடையிட சிலுவையை நாம் ஊற்று நோக்குவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அது ஏன் இப்படி இருக்குது, அது கீழே ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி நம்ம சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த சிந்தனைகளுக்கு மத்தியிலே இயேசு ஆண்டவர் இப்படிதான் நமக்கு சொல்றார். இஸ்ராயல் மக்களை மோசன் 40 ஆண்டுகள் பாலினத்திலே ஆண்டவர் அவர்களை மோசனை கொண்டு வழி நடத்துகிறார். உங்களுக்கு தெரியும், விடுதலை பயனுள்ள இதை தான் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்வார்? எகிப்து நாட்டிலே, எகிப்து தேசத்திலே இஸ்ராயல் மக்கள் பல்வேறு வேதனைகள், பல்வேறு கொடுமைகள் அனுபவித்த பிறகு ஆண்டவர் விண்ணிலிருந்து இறங்கி வருவார். விடுதலை பயனிலே பார்க்கிறோம், இதோ என் மக்களை மீட்பதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன் சொல்வார். அதை எடுத்து அந்த வார்த்தையை வாசிப்போம். விடுதலை பயனூல், விடுதலை பயனூலிலே எப்படி இறங்கி வர்றார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். விடுதலை பயனூலிலே 3வது அதிகாரம் நினைக்கிறேன், 3வது அதிகாரத்திலே நான் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்படிலாம் அப்பொழுது ஆண்டவர் கூடியது நல்லா தெளிவாக கேட்கணும். இது யார்? இந்த வார்த்தை என்பது பல சமயங்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ மனிதர்களால் எழுதப்பட்டாலும் தூய் ஆவினால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் உரைத்ததை எழுதியது தான் இந்த விவிலியம். எனவேதான் இன்னும் இந்த புத்தகம் அழியாமல் இருக்கிறது. நீங்க 1ஆம் கிளாஸ் படிச்ச இந்த புத்தகம் இன்னைக்கு வேறு விதமா இருக்குது. நான் 8ஆம் கிளாஸ்ல நான் படித்த பொழுது இருக்கின்ற ஒரு வார்த்தைகள் இப்பொழுது அந்த புத்தகத்தில் இல்லை. ஒவ்வொரு இடமும் மாறிக்கொண்டே இருக்குது. நான் சொல்றது கரெக்டா தப்பா? நம்ம படிக்கின்ற பொழுது அந்த 1ஆம் கிளாஸ் புத்தகம்லாம் வேறு விதமா இருந்தது, 5வது புத்தகமா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு வருடமும் சேர்க்கப்படுகிறது, கழிக்கப்படுகிறது. இவையெல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்ட புத்தகங்கள். ஆனால் இந்த விவிலியம் மட்டும், வார்த்தை மட்டும் இன்னும் மாறாமல் அப்படியே நமக்கு இருக்கிறது. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த விதம் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் சொல்கின்ற பொழுது, நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி பெறணும் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில நீ வெற்றி பெறணும் அப்படின்னா எந்த புத்தகத்தை நீ படித்தாலும் வெற்றி பெற முடியாது. இன்னைக்கு ஒரு டாக்டர் படிக்கணும், புத்தகத்தை படிக்கணும், அவ்வளவுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு வெற்றி கொடுப்பது எது அப்படின்னு சொல்லுகின்ற வாழ்க்கை பாருங்க. யோசுவா புத்தகத்துல அழகான ஒரு வார்த்தையை நாம் நம்முடைய மனதில் வைத்துக்கணும். எப்பொழுதுமே இந்த புத்தகமானது எப்படியாப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக யோசுவா புத்தகத்துல ஆண்டவர் பாருங்க எப்படியாக மோசேக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை விட யோசுவாவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 40 ஆண்டுகள் மோசே கடவுளோடு இருந்தவர், அவருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்படின்னா அதுக்கு காரணம் இப்பொழுது எழுதப்பட்ட இந்த வார்த்தை தான். நீ யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், பாலும் தேனும் குடியும் காண நாட்டிற்கு யோசுவா மோசேயை பார்த்து சொன்னார், நீ போக மாட்ட, நீ அந்த நாட்டிற்கு. ஆனால் அந்த நாட்டிற்கு நுழைகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவர் யோசுவா. யோசுவா மோசேயோடு இருந்த ஒரு சீடர். இப்ப பாருங்க, ஏன் இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னா, இங்க பாருங்க ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார் அப்படின்னா, 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே நம்ம வாசிப்போம். இந்த திருச்சட்ட நூலை, இந்த பைபிள் என்று அருமையான பிள்ளைகளே எப்படியாக அழைக்கப்படுது உங்களுக்கு தெரியுமா? வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது
இது பைபிள் சொல்றோம். அப்புறம் என்ன சொல்றோம்? திருவிழியம் சொல்றோம். அப்புறம் வேதாகம் சொல்றோம். திருச்செந்தூர் இப்போ சொல்லுது. இன்னொன்னு சொல்லுவாங்க, இறை வார்த்தை சொல்லலாம், மறைநூலம் சொல்லுவாங்க. இந்த மறைநூல் மறைநூல் அப்படிங்கிற வார்த்தை கூட இருக்குது. அப்ப பல விதமான வார்த்தைகளை அடக்கி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த பாருங்க, இந்த திருச்சட்ட நூலை வாசிங்க சகோதரன். என் திருச்சட்ட நூலை உன் முன்னில் நின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். பார்த்தீங்களா? இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்துல பலவிதமான பொருட்கள் இருக்கலாம் இல்லையே சொல்லல. ஆனால் உனக்கு வெற்றி கொடுப்பது எது? நீ செல்லுகின்ற இடமெல்லாம் நீ வெற்றியை காணணும் அப்படின்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த வேதாகம் மிக அவசியம். என்னுடைய காரில் எப்பொழுதுமே நான் வச்சிருப்பேன், இந்த வேதாகம் முன்னாடி இருக்கும் எப்பொழுதுமே. ஏன்னா பல்வேறு நிலைகளிலே என்னை அது பாதுகாத்தது இந்த வேதாகம் மட்டும்தான், கடவுளை வார்த்தை மட்டும்தான். எத்தனை விதமான விபத்துகள் ஆபத்துகள் நான் சந்தித்த பொழுது அந்த வேதாகம் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளை ஒரு சாட்சியா நான் சொல்றேன். அந்த வேதாகம் மட்டும்தான் என்னை பல்வேறு நிலைகளிலிருந்து என்னுடைய உயிரை பாதுகாத்து அது மட்டும்தான். என்ன கடவுள் இன்று நான் உயிரோடு நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த வார்த்தை நம்மை வழிநடத்தி செல்லும். இந்த வார்த்தை உயிர் உள்ளதாக உன்னை பாதுகாக்கின்றது. இந்த வார்த்தை கேடயமாக உன்னை ஆசீர்வதிக்கிறது. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்பயுள்ள இறை வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கை என்னாலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இதோ மீண்டுமாக அந்த வேதத்திற்குள் அந்த இறை வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம், அது இப்படியாக தான் எழுதப்பட்டது. 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அப்பொழுது ஆண்டவர் கூறியது, வாசிங்க. எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரியை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டில் இருந்து இறங்கி வந்துள்ளேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு இறங்கி வந்திருக்கிறார், எனக்கு விடுவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இறங்கி வந்துள்ளேன் என்று சொல்ற அந்த வார்த்தை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்திலே இவர்கள் இப்படியாக பாலினத்திலே வழிநடத்தி போய் இறைவனுக்கு எதிராக முன்முடிக்கின்ற பொழுது மீண்டுமாக ஆண்டவர்களை கொல்லிவாய் பாம்புகளை கொண்டு அவர்களை அழிக்கின்றார் என்று சொல்லி ஒரு சம்பவம் நமக்கு இருக்கு. ஏன்னா அந்த பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் உணவு கொடுக்கிறாரு, தண்ணீர் குடிக்கிறார், எல்லாவற்றையும் மறந்து போன மக்கள் மீண்டுமாக கடவுளுக்கு எதிராக முன்முடிக்கின்ற பொழுது கொல்லிவாய் பாம்புகளை ஆண்டவர் அனுப்பி அவர்களை கொள்கின்றார். அப்பொழுது மீண்டுமாக பாருங்க, மோசேனுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எபோத் மலையிலே நீ போய் அந்த வெண்கல பாம்பை நீ கட்டி உயர்த்து, அப்பொழுது அதை காண்கின்றவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதை காண்கிறவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதே போன்றுதான் இதோ இந்த சிலுவை, அது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு முழுமை பெறாத ஒரு ஆசீர்வாதம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற இந்த சிலுவை நமக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. எனவேதான் திருப்பாடல் 33 5வது வசனத்தை எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 33 5வது வசனம். திருப்பாடல் அப்படியேதான் இல்லை, அவரை நோக்கி பார்ப்போம் மகிழ்ச்சியாக நுழைந்தன் அப்படின்னு வார்த்தை வரும். 34 5 வாசிங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க வார்த்தை. அவரை நோக்கி பார்த்து
நோக்கி பார்த்தோம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஒரே குரலாய் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம். எனவே மீண்டுமாக உடைய வலது கரங்களை உயர்த்துங்க. எனவே இத்துமுறை பலவிதமான வார்த்தைகளை, உலகத்தின் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது இயேசுடைய அந்த வார்த்தை, இறை வார்த்தை நம்முடைய நாவிலே எழும்பும்படியாக இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை ஆண்டவருக்கு முன்பாக
நாம் சொல்லி இது அந்த ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை பெறப் போகிறோம். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். அவரை நோக்கி பார்த்தோம், அவரை நோக்கி பார்ப்போம், மகிழ்ச்சியால் விழுந்தனர். மகிழ்ச்சியால் ஒரு விழுந்தனர். சத்தமாக அவரை நோக்கி பார்த்தோம், அவரை நோக்கி பார்த்தோம், மகிழ்ச்சியால் விழுந்தனர். மகிழ்ச்சியால் விழுந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை, அவமானத்திற்கு உள்ளாகவில்லை, அவமானத்திற்கு உள்ளாகவில்லை, அவமானத்திற்கு உள்ளாகவில்லை, வெட்கத்திற்கு உள்ளாகவில்லை. வெட்கத்திற்கு உள்ளாகவில்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இப்ப சிலுவை ஏற்று பாருங்க. அவரை நோக்கி பார்த்தோம், மகிழ்ச்சியால் விழுந்தனர் அப்படின்னா யாரை ஆண்டவர் இயேசு உற்று பார்க்க சொல்கிறார் என்று சொல்லி யோசிக்கணும். இன்னைக்கு பலவித நேரங்களிலே பலவிதமான காரியங்களை நம்ம உற்று நோக்குகிறோம், உற்று பார்க்கிறோம். சில டிவி பார்க்கின்ற பொழுது அப்படியே நம்முடைய பச்சைக்கண்ணு பார்க்காம அப்படி உற்று பார்ப்போம். ஒரு செல்போன்ல ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அப்படியே நம்முடைய கண்கள் அப்படியே உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான நபரை பார்க்கணும் அப்படின்னா நம்ம உற்று நோக்கி கொண்டிருப்போம். நம்ம அன்பு செய்கிற நம்முடைய பெற்றோர், நம்ம அன்பு செய்கிற நம்முடைய தாய் தந்தையை பார்க்கின்ற போது உற்று நோக்கி கொண்டிருப்போம். நம்முடைய கண்ணு வேற எங்கேயும் போகாது. ஏன்னா அங்கே அன்பு இருக்குது, அங்கே இரக்கம் இருக்குது, அங்கே ஆசீர்வாதம் இருக்குது, அங்கே நன்மையான காரியம் நடக்குது. ஒரு வேலை வாய்ப்பு தேடி போறோம், வேலை வாய்ப்பு தேடி போகின்ற பொழுது வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே உன்னுடைய எல்லா சர்டிபிகேட்டையும் கொடுத்து கண்கள் யாரை உற்று நோக்கும் அப்படின்னா உனக்கு வேலை கொடுக்க போகிறது அந்த அதிகாரியை உற்று நோக்கும். நீ அதிகாரியை உற்று நோக்காம நீ வேற எங்கேயாச்சும் ஒரு திசையில இருந்தி அப்படின்னா நீ உனக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்காது, நீ போன காரியமும் வெற்றிகரமாக கிடையாது. ஒரு தேர்வு எழுதுறோம், தேர்வு எழுதுகின்ற பொழுது நம்முடைய கண்கள் எதை உற்று நோக்கணுமோ அதை உற்று நோக்கி இருக்கணும். அப்ப அதை உற்று நோக்காம வேற எங்கே வானத்தை பார்த்துக்கிட்டு அல்லது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த காரியம் நமக்கு வெற்றி அடையா. பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் அந்த காரியத்திற்குள் நாம் போக வேண்டும். அப்ப இன்னைக்கு இந்த 6வது மாதத்திலே நாம் நம்ம கண்முன்பாக இருப்பது இதோ இந்த உயிர்த்த ஆண்டவருடைய அந்த சிலுவையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அதை நோக்கி பார்த்து மகிழ்ச்சியால் விழுந்தனம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இறை வார்த்தைக்கேற்ப இயேசுவை நான் உற்று பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, யார் யாரெல்லாம் இயேசுவை உற்று பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, மகிழ்ச்சியோடு உற்று பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவரெல்லாம் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க இயேசுவை உற்று நோக்குவதற்காக வந்திருக்கிறீங்க. திருப்பாடல் 123 எடுத்து வாசித்து பாருங்க. அதுல ஆண்டவர் இப்படியாக சொல்றார், நீ ஆண்டவரை உற்று நோக்கின்ற பொழுது அல்லது நீ ஆண்டவருடைய பார்வையிலிருந்து பார்வையை விலகாமல் இருக்கின்ற பொழுது உன்னுடைய வார்த்தை குறிப்பாக உனக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படிங்கிற பாருங்க. 123வது திருப்பாடல் உங்களுடைய வாழ்க்கையில மறக்கவே கூடாது. நம்மை நோக்கி எப்படியானால் நம்ம இந்த ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த வார்த்தையை எடுத்து வாசிப்போம். 123 நான் சொல்ல நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, சொல்லுங்க, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பார்வை கொடுத்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் பார்க்கிறோம் பார்வை இல்லாமல் இருப்பதை. ஒரு முறை டென்னிஸோட ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்ப என் கண்ணில் அந்த கண்ணை கிளீன் பண்றதுக்காண்டி ஒரு 2 சொட்டு தண்ணி அந்த மருந்தை விட்டாங்க. மருந்தை விட்ட உடனே அந்த கண்ணு அவ்வளவு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் கண்ணு திறக்கவே கூடாது. யோசிச்சு பாருங்க, 20 நிமிஷம். அப்ப டென்னிஸை சொன்னேன், 20 நிமிஷம் நம்மள கண்களாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்மளால இருக்க முடிய ஆண்டவர் நிறைய பேருக்கு கண் இல்லாம படைச்சிருக்கிறாரு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. இந்த உலகத்துல வாய் பேசாம இருந்துடலாம். அவன்கிட்ட சொன்னது வாய் பேசாம கூட இருந்துடலாம். அப்புறம் கால் நடக்க முடியாம கூட நம்ம இருந்துடலாம். செவிடா கூட இருந்துடலாம். அது செவிட்டு போய் போறான் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன சொல்லிக்க, நான் கண்ணு தெரியாம மட்டும் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே வாழவே முடியும். எல்லாருக்கும் ஆண்டவர் கண்ணை கொடுத்திருக்காரு. எப்பயாச்சும் அந்த ஆண்டவரை நம்ம உற்று நோக்கி, ஆண்டவர் என்னை கண்ணை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல தெளிவான பார்வையை கொடுத்திருக்கிறீங்க, ஒரு தலைவலி வரல, எதுவுமே வரல, கண்ணாடி போடவோட இல்லை, ஆண்டவர் இப்படியா நீ வைத்திருக்கிற கடவுளே ஏசப்பா உனக்கு நான் நன்றி செல்றேன் எத்தனை வினவ சொல்லியிருக்கிறோம். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, இப்ப ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. உன்னுடைய கண்கள் இன்னைக்கு கண்ணு இல்லை அப்படின்னா கபூலி ஆயிரும். ஆண்டவர் நீ எவ்வளவு பார்வை கொடுத்து இத்தனை ஆண்டுகளாக இந்த கண்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறாங்க. நான் எழுதுவதற்கு, என்னுடைய மகனை பார்ப்பதற்கு, நல்லது கெட்டதை பார்ப்பதற்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்ணை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி,
இயேசுவே உள்ளத்தின் ஆலோசனை சொல்லுங்க. கண்களை ஆண்டவரை கொடுத்ததற்காக நன்றி. கண்களை ஆண்டவர் கொடுத்ததற்காக நல்ல நன்றி. சத்தமா சொல்லுங்க. கண்களை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி. கண்களை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி. நல்ல பார்வையை கொடுத்ததற்காக நன்றி. நல்ல பார்வையை கொடுத்ததற்காக நன்றி. நான் போவதற்கு தெளிவான பார்வையை கொடுத்ததற்காக நன்றி. நான் போவதற்கு தெளிவான பார்வையை கொடுத்ததற்காக நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அப்ப உன்னுலகில் ஈற்றிய போரே உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். இப்ப அந்த ஜூபிலி கிராஸ் நோக்கி உன் கண்களை உயர்த்துள்ளேன். பாருங்க, அது கருத்து பாருங்க. எல்லாம் சொல்ல இந்த வார்த்தையை சொல்லுங்க. பணியாளரின் கண்கள் பணியாளர்களின் கண்கள் தன் தலைவனின் கைகளை நோக்கி இருப்பது போல, தன் தலைவனின் கைகளை நோக்கி இருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் பணிப்பெண்களின் கண்கள் தன் தலைவியின் கைகளை நோக்கி இருப்பது போல, தன் தலைவியின் கைகளை நோக்கி இருப்பது போல, என் கடவுளாகிய ஆண்டவரே, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை, நீர் எமக்கு இறங்கும் வரை, நீர் எமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற வரை, நீர் எமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற வரை, நீர் என் துன்பத்தை மாற்றுகின்ற வரை, நீர் என் துன்பத்தை மாற்றுகின்ற வரை, என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். உம்மையே நோக்கி இருக்கும். என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். உம்மையே நோக்கி இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, உங்களுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? ஒன்னு நற்கருணை ஆண்டவர் என்று நற்கருணை அடையாளமாக இருக்கின்ற ஜூபிலி 2025 ஆண்டினுடைய சிலுவை. ரெண்டு, ஒரு கண்ணை இங்கே வச்சுக்கோங்க, ஒரு கண்ணை அங்கிட்டு வச்சுங்க. வச்சுக்கிற முடியுமா? உனக்கு ஒரு கண்ணு இருக்கா, ரெண்டு கண்ணு இருக்கா? உலகத்துல ஒன்னையும் நம்ம பார்க்க முடியாது தெரியுமா? என்னுடைய எல்லா உறுப்புகளையும் நம்ம பார்க்கலாம், இந்த கண்ணை மட்டும் என்னால் பார்க்க முடியாது. அதுதான் எல்லாம் செய்யும், எல்லாம் பார்க்கும். ஆனால் என்ன கண் இன்னொருத்தரை பார்த்து சொன்னாதான் கண்ணில் சிகப்பா இருக்குது, அல்ல கண்ணில் சரியா இல்லை அப்படின்னு அவங்க சொல்றது மற்றவங்க தான். என் கண்ணை என்னால் பார்க்க முடியாது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு கண்ணிலையும் ஒரு கண்ணை ஜூப்ளி கிராஸ் 2025, இன்னொரு கண்ணில் ஆண்டவருடைய நற்கருணை ஆண்டு உயிருள்ள ஆண்டவரை நீங்க பாருங்க. எனவே ஆண்டவர் என்று உனக்கு கொடுக்க போகின்ற மகத்தான ஆசீர்வாதத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அனைவரும் எழுந்து நின்று ஒரு ஆவிக்குரிய பாடலை பாடி ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். அதற்கு பிறகு இந்த சிலுவை அப்படிங்கிறது ஏன் இப்படி வரையப்பட்டிருக்கிறது, ஏன் இது கோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சிந்திக்காம அதனுடைய உள் அர்த்தத்தை மறைந்த திருத்தந்தை அவர் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை நாம் காணப்போகிறோம். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த சிலுவையா நேரா வடிவமைக்கப்படல, நேரையா வைக்கல. நம்ம எப்பொழுதுமே பார்த்து நாம் பழகி இருக்கோமே, ஆனா இப்பொழுது இப்படியாக கோணிக்கிட்டு இருக்குது, ரவுண்ட்ல இருக்குது, சிலுவை ஒட்டி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்கின்ற பொழுது திருத்தந்தை ஒரு அற்புதமான இந்த மாபெரும் ஜூபிலி 2025 என்பது இயேசு பிறந்த அந்த ஆண்டை குறிக்கிறது. 2025 அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. இயேசு பிறந்த 2025 ஆண்டுகள் நம்ம அதை நோக்கி நாம் போயிட்டு இருக்கோம். வேற ஒண்ணுமே இல்லை. பிறந்த நாள் கொண்டாடுறோம், 10வது பிறந்த நாள், 12வது பிறந்த நாள், இந்த வருஷம், இந்த வருடம், இந்த மாதம் நினைக்கின்ற பொழுது அந்த 2025 அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பிள் எதை சொல்லிக்குன்னா, இயேசு இந்த உலகத்தில் பிறந்து என்று ஒரு 2025 ஆண்டு நிறைவடைகிறது. கரங்களை உயர்த்தி வந்து சொல்லுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 2050 இருப்போம், 2075 கொஞ்சம் பேர் இருக்க மாட்டோம், 2300 கொஞ்சம் பேர் இருப்போம். அதுக்கப்புறம் நினைச்சு கூட பார்க்க முடியல, அவ்வளவுதான். 2300 வரைக்கும் அந்த வாழ வச்சாருன்னா உங்களை போதும். அதுக்கு மேல கண்டிப்பா வாழ வைக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கண்டிப்பா நீ வேண்டாதீங்க, அது நடக்காது. ஆண்டவர் இருக்கின்ற வரை 2025 அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை ஆண்டவரை கொடுத்த கோடி சோதனை சொல்லுகிறேன். இது போன்ற ஒரு ஆச்சரியமிக்க, ஒரு அதிசயமிக்க, ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு இயற்கையினால் வருடத்தினால் காணவே முடியும். அத்தகைய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு மறைத்து பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன், 2025 முன்னாடி என்னுடைய பெற்றோர்கள் இறந்து போனாங்க. அதே போல் நம்முடைய உற்றார்கள், நண்பர்கள், அவர்கள் அந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்று என் கண்கள் காணும்படியாக 2025 ஆண்டு இந்த மாபெரும் ஜூபிலி என்ற இந்த கிராஸை, இந்த சிலுவை ஆண்டவரின் கண்கள் காணும்படியாக செய்திருக்கார். எல்லாரும் கரங்களை தட்டி குடும்பத்தாரோடு இந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த சிலுவையுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
நம்பிக்கையோடு ஆண்டவரை பிடமிட்டு பார்த்திருக்கிறார். எத்தனைமான கஷ்டங்கள், கவலையான சூழ்நிலையில் ஆண்டவரை பற்றிக்கொண்டு ஆண்டிருக்கிறார். ஆண்டவனுக்கு சோதனை கொடுத்தாலும் ஆண்டவருடைய சோதனையிலிருந்து மீட்க முடிவதை சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவருடைய அந்த கரத்தை, ஆண்டவருடைய அந்த படகில் ஏறி ஆண்டோடு நீ பயணம் செய்திருக்கிறார். இயேசுவை ஆண்டவரே வெள்ளியை புடமிடுவோடு நீ புடமிட்டாலும் உன்னிடமிருந்து ஆண்டவரை ஒருபொழுதும் பிடிக்க முடியாத வண்ணமாக ஆண்டவரை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருக்காக நம்மை நாம் சுயாய்வு செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஒரு கண் ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும். ஒரு கண் 2025ஆம் ஆண்டு இந்த மாபெரும் சிலுவை ஆண்டவரை உங்கள் கண்கள் காணும்படியாக உயிரோடு வைப்பதற்காக பூமாலையான பாமாலை. இது புனித உபகாரத்தாய்க்கு புகழ் மாலை. நாம் நாவால் இசைக்கும் கவிமாலை, நம் நல்லதோர் தாய்க்கு இசை மாலை. இம்மாலையை நாள்தோறும் நம் அன்னைக்கு நெஞ்சாரச் சுட்டி மகிழ்வோம். ஜனவரி 6ஆம் நாள் 3 ராஜாக்கள் பொங்கல் விழா. செப்டம்பர் இறுதி வாரம் நடைபெறும் புனித உபகார மாதா திருவிழா. மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை பகல் 10 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் மாதா பக்தி முயற்சி, சிறப்பு வழிபாடு முதலியவை இத்திருத்தலத்தின் சிறப்பு நிகழ்வுகள். திருத்தலம் வருவீர், அன்னையை வேண்டுவீர், அளப்பரிய வரங்கள் பல பெறுவீர்.